திரு பாலச்சந்திரன், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த 2 மாநில தேர்தல் முடிவுகள் முதற்கட்டமாக மக்கள் எந்த அடிப்படையில் வாக்களிச்சிருக்கிறாங்க, இந்த முடிவுகள் என்ன செய்திகளை சொல்லுதுன்னு பார்க்கலாம். முடிவுகள் வந்து 2 செய்தியை சொல்லுது. பிஜேபியுடைய கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தல் தோல்வியிலிருந்தும் மிக விரைவாக அவர்கள் பாடம் கற்கிறார்கள். அந்த தோல்விக்கான காரணங்களை அறிந்து அந்த காரணங்களை நிவர்த்தி செய்வதில் ஏறக்குறைய வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸில் வந்து இந்த டாக்டர் ஃபாஸ்ட்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பெரிய காவியம் ஒன்று இருந்தது ஆங்கில இலக்கியத்தில். அதில் சொல்லுவாங்க, தெர் இஸ் அ க்ளோரியஸ் பிகினிங் அண்ட் க்ளோரியஸ் எண்ட், பட் தெர் இஸ் அ யானிங் கேப் இன் த மிடில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காங்கிரஸில் வந்து தலைமை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அவங்க வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டருங்கிறதுல தீவிரமான லெஃப்ட் ஆஃப் சென்டராக போயிருக்காங்க. ஏன்னா வாஜ்பாய் காலத்தில் பிஜேபி வந்து கொஞ்சம் ரைட் ஆஃப் சென்டராக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து தீவிரமான ரைட் ஆஃப் சென்டராக போகும்போது இவங்க தீவிரமான லெஃப்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் பிஜேபி எப்படி A to Z ஒருங்கிணைந்து இருக்காங்களோ அது மாதிரி காங்கிரஸ் ஒருங்கிணைந்து இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும் நினைக்கிறேன். ஏன்னா மத்திய பிரதேசில் உள்ள கமல்நாத் மாதிரி தலைவர்கள் சில பேர், மாநிலத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிற தலைவர்கள் சில பேர் வந்து இவர்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தபடி நடப்பதில்லை அப்படிங்கிறது உண்மை. இந்த கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணாத வரைக்கும் கீழே யாருக்காக இவங்க பாடுபடுறாங்களோ அவங்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் தாமதப்படும். எங்கெல்லாம் தலைவர்கள், மாநில தலைவர்கள் வந்து கார்கே, ராகுல் காந்தியுடைய எண்ண ஓட்டத்தோடு இணைந்து இருக்கிறாங்களோ, கர்நாடகா மாதிரி, அங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அதனால் வந்து காங்கிரஸுக்கு இது ஒரு தோல்விக்கான முக்கியமான காரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிஜேபியை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்னபடி இப்போ கர்நாடகா எலெக்ஷனில் வந்து பாருங்கள், ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒருத்தருக்கு வந்து பிஜேபி வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. உடனடியாக அவர் கோவிச்சுக்கிட்டு வந்து காங்கிரஸுக்கு போயிட்டார். அவர் வந்து லிங்காயத்ஸில் வந்து ஒரு பெரிய ஆள். அப்போ அந்த இதில் வந்து கொங்கன் ஏரியாவில் வந்து இவங்க பெரும்பான்மை தோல்வியை தழுவுனாங்க பிஜேபி. அதனால வந்து இவங்களுக்கு ஆட்சி பறிபோயிடுச்சு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவரை மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இது நம்ம கிராமத்தில் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா கூச்ச நாச்சம் இல்லாமல் கூப்பிட்டுக்கிட்டாங்க மறுபடியும். அவர் சொன்னார், காங்கிரஸ் என்னை கௌரவமாக தான் நடந்துச்சு, எம்எல்சி போஸ்ட்லாம் கொடுத்தாங்க, ஆனால் என்னுடைய தாய் கட்சி கூப்பிடும்போது நான் மறுக்க முடியாமல் போனேன்னாரு. அதனுடைய எதிரொலிப்பு வந்து நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது. கொங்கன் ஓட்டு மறுபடியும் இவங்களுக்கு கிடைச்சது. இது மாதிரி தோல்வியிலிருந்து பாடங்களை விரைவாக கற்றுக்கொள்வது. அடுத்து இன்னொன்று என்னென்னா, கிரவுண்ட் லெவல் வாலண்டியர்ஸ் வந்து பிஜேபிக்கு இருக்கிற மாதிரி காங்கிரஸுக்கு வந்து சில வட மாநிலங்களில் வந்து கிடையாது. நம்ம காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகளுக்கு இருக்கிற அந்த வாலண்டியர் ஸ்ட்ரென்த்து எல்லா இடங்கள்லையும் வந்து காங்கிரஸுக்கு வந்து கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு உள்ள தொண்டர் படைங்கிறது வந்து தன் சுயநலத்தை எதிர்பார்க்காம தன் குழுமத்துடைய நலன் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற உணர்வோட உயிரை கொடுத்து வேலை பார்க்குற ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ் வந்து பிஜேபிக்கு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த கட்சிகளுடைய நிறைகள் குறைகள் அது வந்து தேர்தலில் எதிரொலிக்குது. சரி, இப்போ மகாராஷ்டிரா முடிவுகளை நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பக்கம் பாஜக தலைவர்களே சொல்கிறாங்க, இந்த தேர்தல் முடிவுகள் நாங்களே எதிர்பாராதது, எங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு முடிவுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு. எப்படி இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றின்னே அவங்க சொல்கிறாங்க, ஏறக்குறைய சொல்லலாம், அது ஒன்றும் தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி அவங்களுக்கு சாத்தியப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் 17, 20, சரத்பவார் இன்னும் ஒற்றை இலக்கமாக இரட்டை இலக்கமானு ஊசலாடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற அந்த அளவுக்கு எப்படி கீழே போனாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து இங்கே பிஜேபியும் திமுகவும் வந்து 2 எதிராக போட்டி போட்டாங்கன்னா, தே ஆர் வெல் ட்ரான் பாலிசிஸ். 2 ஒன்றுக்கு ஒன்று கம்ப்ளீட்டாக எதிர்மறையானவங்க. ஆனால் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஜெயலலிதா காலம் வரைக்கும் போட்டி போட்டாங்கன்னா 2 பேருடைய கொள்கையில் அதிகமாக மாறுதல் இல்லை. அது என்ன ஜெயலலிதா காலம் வரைக்கும், அதுக்கப்புறம் மாறிடுச்சு. அதனால சொல்லணும். இப்போ வந்து இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேச விரும்பலை. விவசாயிகள் சட்டத்துக்கு ஆதரித்து ஓட்டு போட்டாங்க, சிஏஏ ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. மைனாரிட்டி ஓட்டு எங்கேருந்து கிடைக்கும்? அதனால் அங்கேருந்து நிலைமை இன்னைக்கு இல்லை. ஆனால் இப்போ இதில் வந்து பாருங்கள், மகாராஷ்டிராவில் இங்கேயும் ஒரு பவார் இருக்கார், அங்கேயும் ஒரு பவார் இருக்கார், இங்கேயும் ஒரு சிவசேனா இருக்குது, அங்கேயும் ஒரு சிவசேனா இருக்குது. அப்போ இந்த வலிமை மிக்கவர்கள், அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எதிர்பார்ப்பு உள்ளவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்க ஏற்கனவே ஆட்சியில் உள்ளவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஒரிஜினல் பவர் இவங்க தான், ஒரிஜினல் சேனா இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் அங்கே எடுபடலை. ஏன்னா தேர்தல் ஆணையம் அது இவங்களுக்கு வந்து தோன்றும் துணையாக பிஜேபிக்கு உள்ள எல்லாத்தையும் சொன்னேன், பலமெல்லாம் சொன்னேன். தோன்றா துணையாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது, அது ஒன்று இருக்கிறது. இல்லை, எனக்கு என்ன இன்னும் கூட ஒரு கூடுதல் சந்தேகம்னா, 6 மாதத்துக்கு முன்பா மகாராஷ்டிரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. 48 தொகுதிகள், 30 தொகுதிகள் இந்தியா கூட்டணி, அதாவது மகா விகாஸ் அகாதி கூட்டணி அங்கே வெற்றியை பதிவு செய்யுது. இவங்க 17 இடம் தான் வெற்றி பெறுறாங்க.
அப்பயே ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும்போது இந்த 6 மாசத்துல அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி மாதிரி ஒரு எழுச்சி அந்த கூட்டணிக்கு கிடைச்சது? 2 காரணம் இருக்கு. ஒன்று ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் அந்நேரம் பிஜேபி பெரிய கட்சி கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க. அதே வாக்காளர்கள் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த மனப்பான்மை அங்கே இருந்திருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, இவர் ஃபட்னவிஸ் சொன்னார், 55 குழுமங்களை நாங்கள் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு பின்னால் சென்று எங்களுடைய கொள்கைகளை அவர்களிடம் நாங்கள் சொன்னோம்னு சொல்லி ஓப்பனாக சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்கெங்கெல்லாம் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு மட்டும் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அதை எப்படி சமன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிஜேபி நல்லா வேலை பார்த்தாங்க. அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்றைக்கி காங்கிரஸில் சில மாநிலங்களில் குறைவு. அது இந்த இடத்துல எதிரொலிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். சரி, இன்னொன்று சொல்லிடுறேன். 1500 ரூபா கொடுத்தாங்கல்ல. ஆமா, அது ஜூன். இப்போ ஹரியானாவுக்கு நடந்த அதே நாளில் தானே தேர்தல். இது நான் தோன்றா துணைன்னு தேர்தல் ஆணையத்தை ஏன் சொல்றேன்னா, ஹரியானாவுக்கு தேர்தல் நடந்த அதே நாளில் தான் இது மகாராஷ்டிராவுக்கு நடந்திருக்கணும். ஒரு மாதம் ஏன் டைம் கொடுத்தாங்க கூடுதலா? ஏன்னா 2-3 மாசமா இந்த தொகையை வாங்கிட்டாங்கன்னா பெண்கள் நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. அது இந்த தேர்தல் நடந்திருக்கு. 60 லட்சம் பேர் ஏறக்குறைய அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க போன தேர்தலோட அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லிச்சு. இது உண்மையா இருந்தால் அவங்கள பெரும்பான்மையானோர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுக்கலாம். 2014 முஸ்லீம் பெண்கள்லாம் கேஸ் சிலிண்டர் கிடைச்ச உடனே இதுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். அது ஒரு காரணமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பேராசிரியர் ஆசீர்வாதமாச்சாரி, மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிருப்தி. 2 மாநில தேர்தல் முடிவுகள் என்ன செய்தியை சொல்வதா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த மகாராஷ்டிரா தேர்தல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது திரு ஃபட்னவிஸ் அவர்களுடைய வார்த்தையை நான் கடன் வாங்க வேண்டும் அப்படின்னா, நாங்களே எதிர்பாராத ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா, எங்க பாஜக தனியா 91%, நாங்கள் போட்டி போட்ட 149 தொகுதிகளில் 133 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு. அதே மாதிரி எங்களுடைய கூட்டணியினரும், அதாவது சில சமயத்துல என்ன ஆகும்னா, ஒரு கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கூட்டணி கட்சி சரியா பெர்ஃபார்ம் ஆகாது. அது ஜார்க்கண்ட்ல அந்த இதை நாங்க இப்ப பார்த்திருக்கிறோம். இங்க மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, சிவசேனா இவருடைய ஷிண்டே அவருடைய தலைமையிலான சிவசேனாவும் 81 தொகுதியில 57 சீட்டுகளை பெற்று 70% ஸ்ட்ரைக் ரேட்டு. மூணாவதாக திரு அஜித் பவார் தலைமையிலான என்சிபி, அவங்க 59 தொகுதிகளில் போட்டி போட்டு 41 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு, 69% ஸ்ட்ரைக் ரேட். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட ட்வீட்ல அவர் சொன்னதை தான் நானும் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். நல்லாட்சிக்கு மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம், அப்புறமேட்டு எங்களுடைய மக்கள் நல திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது, அதனுடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு அங்கீகாரம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் அந்த மக்கள் நல திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கல? உங்களுக்கு உங்களை விட அதிகமா ஏறக்குறைய 2 மடங்கு அதிகமான வெற்றியை உங்க ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு தான் கொடுத்தாங்க. இப்ப மட்டும் இந்த 6 மாசத்துல எப்படி மக்கள் நல திட்டம் மக்களுக்கு போய் சேர்ந்து இவ்வளவு பெரிய வரலாற்று வெற்றியை கொடுத்தாங்க? அதாவது போன லோக்சபா தேர்தல்ல உண்மையிலே எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் இருந்துச்சு. ஆனா அதனுடைய காரணங்களை நீங்க அலசி ஆராய்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எதிர்கட்சியான இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியில அவங்க கொண்டு போய் மக்களிடம் மடை மாற்றி அவங்க கொண்டு போய் சேர்த்த ஃபேக் நரேட்டிவ், அதிலும் குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு விட்டோம் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்றி விடுவோம், குறிப்பாக எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி வகுப்பினருக்கு கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டை நாங்கள் அகற்றி விடுவோம், அது மாதிரியான ஒரு சில தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதன் காரணமாகவே உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் எங்களுக்கு பின்னடைவு வந்தது. அது நிசப்தமான உண்மை. ஆனால் அதே சமயத்தில் எந்த இடத்தில் எங்களுக்கு தோல்வி வந்ததோ அதை உடனடியாக அந்த நொடியிலிருந்து எங்களுடைய எலெக்ஷன் மிஷினரி டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் அப்படின்றது நாங்க எப்போதுமே சொல்லுவோம் பெருமையாக. அதை ரெக்டிஃபை பண்றதுக்குரிய வேலைகளை நாங்க அன்னில இருந்து ஆரம்பிச்சிட்டோம். நீங்க எலெக்ஷன் மிஷினரின்னு சொல்றீங்க, அவங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, எலெக்ஷன் கமிஷன் தனிப்பட்ட ஒரு அமைப்பு, அதன் மேல நம்ம சாயம் பூசுவது அவ்வளவு சரியாக அமையாது. ஒரு முன்னாள் IAS அதிகாரிகள் 3 பேர் அங்கு உட்கார்ந்து தங்களுடைய பணியை செய்து கொண்டு வருகிறார்கள்.
அவர்கள் வந்து எங்களுக்கு ஃபேவரபிளா செய்யறாங்க அப்படின்னா அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல செஞ்சுட்டு போயிருந்திருக்கலாமே. அதே மாதிரி வந்து ஒரு சில ஈவன் கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 இடைத்தேர்தல் நடந்துச்சு, அந்த 3ஐயும் எங்களுக்கு கொடுத்திருந்திருக்கலாமே. திரு பாலச்சந்திரன் ஏதோ குறுக்கிட விரும்புறாரு, ஒரு நிமிஷம் கேட்டுருங்க. இல்லை, காரணம் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் மேலே குறை சொல்லக்கூடாதுங்கிறது உண்மை. இந்த ஒரு மாதம் ஏன் மகாராஷ்டிரா எலெக்ஷனை வந்து தள்ளி போட்டாங்கங்கிறதுக்கான காரணத்தை திரு ஆசீர்வாதம் ஆசாரி சொன்னார்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இரண்டாவது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் நடந்ததே இதில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில், அதில் வந்து ஓட் பெர்சன்டேஜை மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன். எத்தனை ஓட்டர்ஸ் இருந்தாங்கங்கிறத திரும்ப திரும்ப கேட்கும்போது ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கிற மர்மத்தை சொன்னால் நல்லாயிருக்கும். ஹரியானாவில் வந்து லாஸ்ட் ஹவரில் 11% போலிங் நடந்ததுன்னு சொன்னாங்களே, அது வந்து எப்படி 11% போலிங் நடந்ததுங்கிற பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். இதையெல்லாம் பற்றி கேள்வி எழுப்ப போனவங்களை கேட்லேயே திருப்பி அனுப்பி விட்டாங்களே, அதை பற்றி கேட்டால் நல்லாயிருக்கும். அதனால் எலெக்ஷன் கமிஷனை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது ஜனநாயகத்துடைய வாயை மூடுற மாதிரியான ஒரு செயல். ஓகே, ஒரு நிமிஷம் வித்யோபதேஷன். திரு மெய்யப்பன் வந்து சொன்னார், அவர் சொன்னது கரெக்டு. அதாவது இந்த எலெக்ஷன் வந்து எப்பயுமே வந்து மான்சூன் நடக்காது, 3 மாதம் முன்னாடியோ 3 மாதம் பின்னாடியோ நடக்கும். ஏன் 3 மாதம் முன்னாடி வைக்கல, பின்னாடி தான் வைக்கணுமா? இது ஒரு கேள்வி. தேர்தல் ஆணையத்தை பற்றி எதனால் சந்தேகப்படுறோங்கிறதுக்கு இது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த இவிஎம்மை பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க, நிஜம்தான். சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி என்னென்னா, இதுவரைக்கும் ஒரு தேர்தலையாவது இவிஎம்மில் முறைகேடு நடந்திருக்குன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்லை, அப்போ இவிஎம் கண்டினியூ பண்ணட்டும். ஆனால் கேட்கப்பட்டிருக்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இவிஎம்மில் முறைகேடு நடத்தப்பட முடியுமா முடியாதா? முடியும். பொன்ராஜ் வந்து 3 மணி நேரம் லெக்சர் கொடுப்பார், எப்படி வந்து இவிஎம்மில் வந்து முறைகேடாக நடத்த முடியும்னு ஆதாரபூர்வமாக ப்ரூவ் பண்ணவங்க இருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட கேள்வி தவறு. ஜனநாயகம் வலுப்பெற வேண்டும் என்றால் ஒரு சிறிய தவறு நடப்பதற்கு வாய்ப்புள்ளதாக இருந்தால் கூட அந்த நடைமுறை அனுமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து அஜித் பவாருடைய கட்சி தான் உண்மையான இது என்சிபின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா, அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, 60,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணார்னு யாரை பற்றி திரும்ப திரும்ப சொன்னாங்களோ அவங்கள வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க, அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு அத்தனையும் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துவாங்கங்கிறது தான் பிஜேபியுடைய கொள்கையாக இருந்ததுன்னா அதை பற்றி அதிகமாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, திருபால் சுருக்கமாக அவர் மட்டும்தான் சொல்லிடுங்க. எலெக்ஷனுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியதான்னு சொல்லி வழக்கறிஞர் சொன்னார். இப்போ ஒருத்தர் சபாநாயகராக இருக்கார் தமிழ்நாட்டில், அவர் தன்னுடைய தேர்தல் தோல்வியை எதிர்த்து ஒரு கேஸ் போட்டார். அந்த கேஸ் என்னாச்சுன்னு இவருக்கு நிச்சயமாக தெரியும். ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்தது. அவங்க சாகிற வரைக்கும் தீர்ப்பை மட்டும் ஒத்தி வச்சது சுப்ரீம் கோர்ட் ஏன்னு சொல்லி இவர் கண்டிப்பாக சொல்லுவார். அடுத்து வந்து இந்த விவிபேட்னால டிலே ஆகும்னு சொல்லி திரு ஆசீர்வாதம் ஆசாரி சொல்கிறார்ல, நான் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருந்தபோது வாக்குச்சீட்டு தான் இருந்தது. இந்த வாக்குச்சீட்டு எண்ணும்போது மொத்தம் 2 நாள் ஆகும், இன்றைக்கி 1 நாளில் முடிக்கிறாங்க. நான் கேட்குறேன், 5 ஆண்டுகள் ஆளப்போவது யாருங்கிறத தீர்மானிக்கிறதுல 24 மணி நேரம் ரொம்ப பெரிய டிலேயா? ஜனநாயகம் காக்கப்படும் என்றால் 48 மணி நேரம் வெயிட் பண்ணலாமே, அவ்வளோதான்.